ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை சங்கீதம் 101 3வது வசனத்தை முன்வைக்கிறேன். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சங்கீதம் 121 நான் வாசிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு பாடல் முன்னாடி போட்டு ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆரோகணம் என்றால் என்னவென்றால் மலை ஏறுகளின் பாடல் அல்லது ஊர்வலத்தில் பாடப்படுகின்ற பாடல் என்று பொருள்படும். அந்த காலத்திலே எருசலேம் நகருக்கு பண்டிகைக்காக செல்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் இந்த பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டு போவார். அதில் நிறைய முதியோர்கள் இருப்பார்கள், சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் கால் வலிக்கும், வேதனைப்படும், பலவிதமான இக்கட்டுகளை வரும் பொழுது அவர்கள் இப்படி பாடிக்கொண்டு போவார்கள். என்ன பாடிக்கொண்டு இருப்பார்கள்? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் கால்களை உங்கள் கைகளை நீங்கள் பார்க்காதீங்க, ஒத்தாசை வரும் பர்வதமாகிய தேவனை நோக்கி பாருங்கள். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொல்லைகள் என்பது தவிர்க்க முடியாத காரியம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் பரலோகத்துக்கு நேராக அல்லது மோட்சத்தை அடைவதற்காக பிரயாணப்படுகின்ற ஒரு பிரயாணம். நன்றாக இதை உங்கள் அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. நீங்களும் நானும் ஆண்டுடைய பிள்ளைகளை எப்போ மாறினோமோ நம்ம ஒரு பயனாளிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகம் நமக்கு வீடு, சொத்து, சுகம், காரு, பங்களா இதெல்லாம் நமக்கு பெர்மனண்டே கிடையாதுங்க. இதுக்கு அடுத்த இடத்திற்கு போவதற்காகத்தான் கர்த்தர் உன்னையும் இன்னும் அழைத்திருக்கிறார். ஒய் வி ஆர் சர்விங் காட். எதுக்காக ஆண்டவரை சேவிக்கிறோம், எதுக்காக ஆண்டவரை தொழுது கொள்கிறோம்னு சொன்னால் வி ஆர் டிராவலர்ஸ். நாம் பயணிகள், ஒரு யாத்திரை போகிறவர்கள், மோட்சத்திற்கு யாத்திரை போகிறவர்கள். ஆகவே இந்த பயணத்திலே சில நேரங்களில் உலகத்திலே வாடுகிறோம் அல்லவா, தள்ளாட்டங்கள் உண்டாகிறது. ஆனாலும் வேதவசனம் சொல்கிறது, என் கால்கள் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது அல்லவா. எங்கள் காலடிகள் வழுவாதபடி கண்மணி போல் என் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல் எங்களை காத்தலும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவா. என் அன்பையானவர்களே, நம்முடைய காலடிகள் வழுவாதபடி நடைகளை ஸ்திரப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். நம்முடைய கால்கள் சறுக்கருன்னு சொல்லும் பொழுது நம்மை ஆதரிக்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒத்தாசை வரும் பர்வதமாகி அவரே நமக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டும். அவர்தான் நம்முடைய கேபிட்டலா, அவர்தான் நம்முடைய ஏமா, அவர்தான் நம்முடைய கோலா இருக்கணுமே தவிர மற்ற காரியங்கள் மேலே நம்பிக்கை வைக்காதிருங்கள். அப்படி வைக்காமல் இருக்கும் பொழுது தேவன்களை பலப்படுத்துவார். அன்றைக்கி அதான் என்கரேஜ் பண்ணாங்க இந்த மக்கள். சின்ன பிள்ளைங்களை பார்த்து, வயோதிகளை பார்த்து, வியாதிஸ்தரை பார்த்து, எப்பா உன் வலியை பார்க்காத, அங்கே வலிக்கு இங்கே வலிக்குன்னு சொன்னால் பரலோகத்தை மிஸ் பண்ணிடுவா. ஐயோ எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொன்னால் பரலோகத்தை மிஸ் பண்ணிடுவா. அது போச்சு இது போச்சுன்னு சொன்னால் பரலோகத்தை மிஸ் பண்ணுவா. எதை வேணாலும் வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடலாம், பரலோகத்தை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் மேலே பாரு, லுக் அப், மேலே பாரு, மேலே பாரு. தாவீது சொல்கிறான்ல, வாழ்க்கையில் பிரச்சனைகளை குட்டி அவன் பேசிக்கொண்டு போகிறான். சங்கீதம் 14, கர்த்தாவை நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்கிற தாவீது அதுக்கு ஒரு கால்குலேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர்றான். என்ன தீர்மானத்துக்குள்ளே வர்றான் பாருங்க. அவன் சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பஸ்தத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இதே வசனத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது சொல்கிறது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன். அப்படி ஸ்டில் பண்ணி பார்ப்பாங்களா, அதை மாதிரி நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள், சில தடுமாற்றங்கள் வருவது உண்மைதான். நீ தடுமாற்றத்தோடு கடந்து போவது உண்மைதான், பிரச்சனைகளோடு கடந்து போவது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் நோக்கு. ஆண்டவரால் உன்னை விடுவிக்க முடியாத காரியங்கள், உன்னை தூக்கி எடுக்க முடியாத காரியங்கள், உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இஸ் ஏபிள். உன் வாழ்க்கையை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த தேவன் நோக்கிப்பார். உன் காலைகள் விடுவாதபடி உன்னை காத்துக்கொள்ளுகிற தெய்வம், உறங்காதபடி, உனக்காக கண் அயராதபடி அவர் விழித்து கொண்டு இருக்கிறார். எப்போ கூட மாட்டானோ,
எப்போ என்ன நோக்கி பார்ப்பான் அப்படின்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏசப்பா உம்மை நான் பார்க்குறேன்னு சொல்லு. இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் கர்த்தர் ஒரு விடுதலையும் ஒரு வழியும் உனக்காக திறப்பார். ஆமேன், ஆமேன்.